வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி உடைய போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தியே சொல்லியிருக்காரு. இன்னும் 15 ஆண்டில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் பார்த்தீங்கன்னா வெளியே வருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் இருக்க மாஜிகள் தான் ஆரம்பிச்சுட போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிகமாக ஜெயிச்சதே கொங்கு மண்டலம் பகுதி தான். ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் இப்போ பரங்குடி ராமநாதபுரம் பக்கம்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதுலேருந்து சுற்றுப்பயணம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா யாராச்சும் கட்சியில் இணையணும்ல, அதெல்லாம் அமமுக இருக்க மண்டபம் முனுசாமின்றவர் இணைஞ்சிருக்காரு. பெரிய லெவலில் செல்வாக்கான நபராக இருக்க மாட்டார். பட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிட்டார்ன்ற மாதிரி அமமுகலே சொல்கிறாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி இந்த அத்திரம் எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே இன்னும் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமையாக பார்த்தீங்கன்னா மாறலை. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கியாச்சு. ஏன்னா எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிடாரு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.